நான் மௌத்தா சொத்துடைய நிலைப்பாடு, பொருளாதாரத்துடைய நிலைப்பாடு என்னவாகும் என்று எண்ணம் இல்லாமல் இன்று உழைத்து குமித்து கொண்டிருப்பவர்கள் உண்டு. இருக்கிறாங்களா இல்லையா? இருக்கிறாங்க. ஆனால் இந்த பொருளாதாரம் என்பது அல்லாஹ் தந்த ரிசுக்கு. அல்லாஹ் தந்த இந்த ரிசுக்கிலிருந்து நாங்கள் மௌத்தாகினால் நம்முடைய பொருளாதாரம் எப்படி எப்படி செட்டில்மெண்ட் ஆகணும்னு இஸ்லாம் சொல்லி தருது. அதிலும் யாருக்கும் அநியாயம் நடக்கக்கூடாது என்பதற்காக சூரத்து நிசாவுடைய அந்த அத்தியாயத்தில் அல்லாஹு தஆலா தொடராக மா தரக்க என்று பேசிக்கொண்டே வாரான். இவர் விட்டு போனா, இவர் விட்டு சென்றால், இவர் விட்டு சென்றால், இன்னாருக்கு இப்படி, இப்படியானவருக்கு இப்படி, மனைவிக்கு இப்படி, உம்மாவுக்கு இப்படி, பிள்ளைகளுக்கு இப்படி, ஆம்பளை பிள்ளையா இருந்தால் இப்படி, பொம்பளை பிள்ளையா இருந்தால் இப்படி. ஆனால் குர்ஆன் சொன்னது எல்லாம் தெரியும். இன்றைக்கு உங்களுடைய கணவனாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, குர்ஆன் சொன்ன அடிப்படையில் உங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கும் ஆண் பிள்ளைகளுக்கும் உங்களுடைய சொத்து பங்கீடு வச்சிங்களா? அல்லது உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுக்கு வைத்தார்களா? பொம்பளை பிள்ளைக்கு எவ்வளோ, ஆம்பளை பிள்ளைக்கு எவ்வளோ? இருக்கிற எல்லாரும் பெண்கள் சமுதாயமாக இருக்கிறதுனால இன்னொரு அநியாயம் பாருங்கள் ஹசரத். அவருக்கு 100 ரூபாண்டா எங்களுக்கு 50 ரூபாவா? சொல்லுங்கள். ஆணுக்கு 2 பெண்ணுக்கு 1. அதாவது உங்களுக்கு 1 லட்சம்டா அவங்களுக்கு 2 லட்சம். அது ஏண்டி இஸ்லாம் அடிப்படையான காரணத்தையும் சொல்லுது, அதை உணர்றது கிடையாது. இந்த இஸ்லாமிய அடிப்படையில் ஒரு தந்தையுடைய சொத்து அவர் மௌத்தானதுக்கு பிறகு, வாப்பா மௌத்தானதுக்கு பிறகு சொத்து பிரிக்கணும். வாப்பாவை உசுரோட வச்சுட்டு சில பெற்றோர்கள் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்க. நிறைய பேர், நான் கொழும்பு ஏரியாவில் தொழில் செய்கிறவன், இந்த இடங்களில் கொழும்புல அதிகமான வறியவர்கள் வருவாங்க, ஹதியா கேட்டு வருவாங்களே. நிறைய பேரை உட்கார்ந்து வச்சு டீ கடையில் அங்கங்கே சந்திக்கும் பொழுது நிறைய பேரை உட்கார வச்சு பேசினா என்ன சொல்கிறாங்க தெரியுமா? மோடி, நான் சாதாரண ஆள் கிடையாது ஊரில், நான் பெரிய சொத்துக்காரன், எனக்கு அங்கே 2 வீடு இருந்துச்சு, இங்கே 2 வாசல் இருந்துச்சு, அங்கே காணி இருக்குது, அங்கே வெள்ளாமை காணி இருக்குது, எல்லாம் இருந்துச்சு. நான் செஞ்ச மடத்தனை என்ன தெரியுமா? இது அந்த பிள்ளைக்கு, இது இந்த பிள்ளைக்கு, இது இந்த பிள்ளைக்கு, கடைசியாக நான் இருந்தது கடைக்குட்டி இந்த பிள்ளைக்கு அப்படின்னு எல்லாத்தையும் எழுதி வச்சு விட்டேன். எல்லா பிள்ளைகளும் கல்யாணம் முடித்தாங்க, எழுதி வச்சுட்டேன். இப்போ என்ன தெரியுமா? அவங்களுக்கு புள்ள குட்டி கிடச்சிட்டு, பேர பிள்ளைகள் இருந்துச்சு. திடீர்னு ஒரு மனக்கசப்பு வந்துச்சு. நான் இருந்த வீட்டை விட்டு என் புள்ள என்ன வெளியே போக சொன்னான். டீட் எந்த பேரில் இருக்குது, எல்லாம் அவனோட பேருக்கு மாற்றிட்டான், அவள் பேருக்கு மாற்றிட்டா. எந்த புள்ள நான் பெத்தெடுத்து வளர்த்து ஆளாக்கின என்ற புள்ள மனுஷி மவுத்து, அவருடைய மனைவி மவுத்து. ஒருத்தருடைய வரலாறு இது. கிழக்கு மாகாணத்தில் வாழ்ந்த ஒரு சகோதரர், வயது போனவர், குனிந்த குனியோடு கம்பை ஊண்டிக்கொண்டு போகிறவங்கிட்ட வாரவங்கிட்ட, வாப்பா ஒரு டீ வாங்கி தாரீங்களா, பாப்பா ஒரு பன் வாங்கி தாரீங்களான்னு கேட்டவருடைய வரலாறு. எல்லா சொத்தையும் கொடுத்தேன், எல்லா பிள்ளைகளுக்கு அந்த காணி அவனுக்கு, இந்த காணி இவனுக்கு, இந்த வீடு இவளுக்குன்ற ஒரு பொம்பளை பிள்ளையை கொடுத்தேன். கடைசியாக நம்மளை வச்சு பாதுகாப்பாதானே பாப்பாதானே அப்படின்றதுக்கு வெள்ளாம காணியை அவனுக்கு, மகனுக்கு, கடையை கொண்டு போய் இன்னொரு மகனுக்கு, இப்படி எல்லாம் கொடுத்துட்டு கடைசியாக மிஞ்சிச்சு என்ற ஒரு வீடு. நானும் மனைவியும் திருமணம் முடித்து கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து கட்டின என்ற வீட்டில் என்ற பொம்பளை பிள்ளைக்கிட்டு நான் எழுதி வச்சிட்டேன். மௌலவி, நான் செஞ்ச தப்பு அது, எழுதி வச்சிட்டேன். பேரப்பிள்ளைகளோடு இருக்கும்போது சின்ன ஒரு பிரச்சனை என்ன, பேரப்புள்ள கையை தவறி ஒரு கிளாஸை உடைச்சிச்சு அல்லது ஏதோ ஒன்று கீழே போட்டுட்டான். அந்த இடத்துல பிள்ளைக்கு, பேரப்பிள்ளைக்கு இவர் அதட்டி இருக்கிறார். அதட்டினதுக்காக மருமகன் வந்து ஏசி, மருமகன்ட்ட இவர் நடந்ததை சொல்ல போக மகள் வந்து குறுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போ. ஒரு காலமும் உங்களுடைய சொத்தை, உங்களுடைய பொருளாதாரத்தை உங்களுடைய பிள்ளைதான், நீங்கள் பெற்றது தான், நீங்கள் வளர்த்தது தான், நீங்கள் ஆளாக்கினது தான், நீங்கள் கஷ்டப்பட்டு படிக்க வைத்தவர்கள் தான். ஆனால் நீங்கள் மரணிப்பதற்கு முன்னால் உங்களுடைய ஒட்டுமொத்த சொத்தையும்
அந்த பிள்ளைக்கு அது, இந்த பிள்ளைக்கு இது ஒரு நாளும் எழுதி வச்சிடாதீங்க. வீடுகளில், திருமண மண்டபங்களில், விழா மண்டபங்களில் போன்ற இன்னொரு இடங்களில் பயன்படுத்தக்கூடிய மின்குமிழ்கள், வீதியோர மின்குமிழ்கள், ஆயிரக்கணக்கானோர் கூடும் திடல்களை ஒளி வெள்ளத்தால் நிரப்பக்கூடிய ஃபிளட் லைட், போக்கஸ் லைட், அதே போல எலக்ட்ரிக் வயர்ஸ், ஃபேன், அயன் பாக்ஸ், டார்ச் லைட், ஹீட்டர், கேஸ் அடுப்பு போன்ற இலத்திரனியல் உபகரணங்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் சிட்டி லைட். இலக்கம் 180 கண்டி வீதி, திஹாரிய, கலகெடிஹேன. தொடர்புகளுக்கு 0322297235. ஒரு நாள் வீதி உங்களுக்காக காத்து கொண்டிருக்கு. அப்ப கேட்டோம், நீங்க எங்க தூங்குறீங்க, எங்க ரூம் எடுத்தீங்கன்னு கேட்டோம். ரூமா? எனக்கா? இந்த கெசல்வத்தையில் குளிக்கிற கிணத்து வாளி கிணறு இருக்குது, அங்கே போய் குளிக்கிறேன். அதில் பிரிண்டட் கடை இருக்குது, பிரிண்டிங் பண்ணுற கடை. அதில் ஒரு கடைக்கு முன்னால் ஒரு நீலக்கல் அமான தகரத்தை அடிச்சு வைக்கிறாங்க, அந்த தகரத்தை கீழே தூங்குறேன். ஒரு வாப்பாவுடைய நிலைப்பாடு. சொத்துக்காரன், காணி வீடு வாசல் இருந்து பணக்காரனா வாழ்ந்தவன், வாகனத்தில் போய் இருந்தவர், பஞ்சி மெத்தையில் படுத்து கிடந்தவர். அவர் செஞ்ச ஒரு தப்பு, நாம் பெத்த பிள்ளைகள் தான் என்று சொத்துக்களை உயிரோடு இருக்கின்ற பொழுது அத்துணை பேருக்கு மொத்த சொத்தையும் எழுதி வச்சார். இப்ப நடு ரோட்டில் நிற்கிறாருண்டா, இந்த தப்பு உங்களுக்கு நடந்துவிடக் கூடாது என்பதற்காக கூட அல்லாஹுடைய தூதர் மரணிப்பதற்கு முன்னாடி அவர்கள் பேசிய இறுதி பேருரையில இந்த வாரிசுரிமை சொத்து சம்பந்தமாக ஞாபகம் ஊட்டி இருக்கிறார்கள். சகோதரிகளே, ஞாபகம் ஊட்டி இருக்கிறார்கள். ஒரு நாளும் செஞ்ச ஒரு சஹாபி வந்தார், மரணிப்பதற்கு முன்னால் அல்லாஹ்வின் தூதரே, என்ற சொத்து இருக்குது, என்ற முழு சொத்தையும் நான் தர்மம் பண்ணட்டுமான்னு கேட்டார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வேணாம்டாங்க. அரவாசிய வேணாம்டாங்க. அட, நீ மௌத்தாகினா உன்னுடைய வாரிசுகள் இருக்கிறாங்க, உன்னுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்களுக்குண்டு போய் சேரணும். நீ மௌத்தாகினா உன்னை நம்பி 20 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் கரம் பிடித்த உன் மனைவி இருக்கிறா, அவக்குண்டு சொத்து வேணும். இன்னைக்கு வாப்பா மௌத்தாகினா சொத்து பிரிக்கத்தான் படுது, சொத்து பிரிக்கிறாங்க, இல்லைன்னு இல்லை. ஆனால் உம்மாக்கு கிடைக்கிறது இல்லை. உம்மா வாப்பா மௌத்தாகினா ஆம்பளை பிள்ளைகள் எத்தனை பேர், பொம்பளை பேர் இத்தனை பேர் இருந்தால் உம்மாக்கு இவ்வளவு போகணும்னு ஒரு சட்டம் இருக்கு, மார்க்கம் சொல்லி அந்த சட்டம் இருக்கு. வாரிசுரிமை சட்டத்தில் மிக முக்கியத்துவம் வழங்கப்பட வேண்டியது அந்த உம்மா, அந்த தாய். கணவன் மரணித்தால் மனைவிக்கென்று ஒரு பங்கு போகணும். இந்த பிள்ளைகள் பங்கு பிரிக்கிறாங்க, ஒவ்வொருவருக்கும் கைக்கு பங்கு போகுது, அந்த உம்மாவுக்கு போகுதான். இப்போ என்ன சொல்றாங்க தெரியுமா? இங்கே ஒரு 10 நாளைக்கு, இங்கே ஒரு மாசத்துக்கு, அங்கே ஒரு மாசத்துக்கு, சாவ போற கடைசி காலத்துக்கு இருந்துட்டு போட்டுமே, அவக்கு என்னத்துக்கு சொத்து? ஏன் அவ தர்மம் பண்ற இல்லையா? அவக்கு இஸ்லாமிய கடமை இல்லையா? கஷ்டப்பட்டவன் பக்கத்தில் இருக்கான்னு தெரிஞ்சா தூக்கி கொடுக்கறதுக்கு இவங்கட சேலையில முழிஞ்சு வைக்கணுமே. முந்தையெல்லாம் ஒரு காலம் இருந்துச்சு, உம்மம்மாமார்களுடைய வரலாறுல பாருங்க, சேலையுடைய கடைசி முடிச்சில கடைசி தொங்கல ஒரு முடிச்சு தொங்கும். அந்த முடிச்சை திறந்து பார்த்தா அந்த நேரம் கோயின்ஸ் தானே, 1 ரூபா 2 ரூபா 5 ரூபா 10 ரூபா. இப்ப தாள்களா இருக்குது, இருந்தாலும் அந்த தாளுக்குள்ள அந்த கோயின்ஸுகளை குத்திகளை அப்படியே சுருட்டி அந்த சீலையில் மூளையில் முடிஞ்சு வைப்பாங்க. யாராவது மிஸ்கின்கள் போனால் அம்மா ஏதாவது தாங்கண்டு கேட்டால் அந்த சீலை அவிழ்க்கப்பட்டு கொடுக்கப்படும். அவங்க நன்மை செய்யணும், அவங்களும் தர்மம் பண்ணணும், அவங்களுக்கு தேவை இருக்கு. நோய்வாய்ப்பட்டா ஒருத்தரும் பார்க்க இல்லைண்டா, மருந்து மாத்திரைக்கு காசு பண்ண வேணுமே, உம்மாமார்களுக்கு கொடுக்கப்படுறது இல்லை. சொத்து பிரிக்கப்பட்டா இன்று ஒரு தாய் அந்த இடத்தில் அநீதம் இழைக்கப்படுகிறார். அதனால தான் ஆரம்பத்தில் சொன்னேன், உங்களுக்கு எதிராக உங்களுடைய தாய் நாளை மறுமை நாளில் வந்து இவ என்ற புள்ளதான், ஆனா எனக்கு வர வேண்டிய பங்கை தராம விட்டா, நடு ரோட்டில் விட்டுட்டா அப்படின்னு வந்து உங்க உம்மா உங்களுக்கு எதிராக வந்து நிற்ப. நீங்க நினைக்காதீங்க என் உம்மா என்னோட உசிறு, என் உம்மா வந்து நிக்க மாட்டாங்கன்னு நினைக்காதீங்க. வீடுகளில், திருமண மண்டபங்களில், விழா மண்டபங்களில் போன்ற இன்னொரு இடங்களில் பயன்படுத்தக்கூடிய மின்குமிழ்கள், வீதியோர மின்குமிழ்கள், ஆயிரக்கணக்கானோர் கூடும் திடல்களை ஒளி வெள்ளத்தால் நிரப்பக்கூடிய ஃபிளட் லைட், போக்கஸ் லைட், அதே போல எலக்ட்ரிக் வயர்ஸ், ஃபேன், அயன் பாக்ஸ், டார்ச் லைட், ஹீட்டர், கேஸ் அடுப்பு போன்ற இலத்திரனியல் உபகரணங்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் சிட்டி லைட். இலக்கம் 180 கண்டி வீதி, திஹாரிய, கலகெடிஹேன. தொடர்புகளுக்கு 0332297223. அதே மாதிரி என் புள்ள என்னோட உசிறு,
என்ற புள்ள வந்து நிற்க மாட்டான்னு நீங்கள் நினைக்காதீங்க, வந்து நிற்பாங்க. இது நாளை மறுமை நாளில் கை சேதப்பட்டவர்களாக நீங்கள் நின்றுவிடக்கூடாது என்பதற்காக வாரிசுரிமை சட்டத்தை அல்லாஹுடைய தூதர் அழகாக ஆணித்தனமாக எடுத்து சொன்னார்கள். அப்போ நம்ம யோசிப்போம், நம்மகிட்ட கணவன்கிட்ட இருந்தால் வராத கணவன்மார்கள் இல்லை தானே, நீங்கள் போயிட்டு சொல்லுங்கள், ஒட்டு மொத்தத்தையும் எழுதி வச்சுருங்க. ஒரு நபித்தோட என்ன செஞ்சார் தெரியுமா? 2 பிள்ளை, ஒரு பிள்ளைக்கு கொண்டு வந்து கிஃப்டை கொடுத்தாரு, ஒரு பிள்ளைக்கு கொடுக்கல. அந்த மனைவி என்ன செஞ்சா தெரியுமா? நான் இதை வல்லாகி அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்டாங்க, இதை நான் சொல்லுவேன்டாங்க. அவர் கேட்குறாரு ஏண்டு, கணவன் கேட்குறாரு ஏன் என்னத்தை கம்ப்ளைண்ட் பண்ண போற? ஒரு பிள்ளைக்கு கொடுத்தீங்க, இன்னொரு பிள்ளைக்கு கொடுக்கலையே. ரசூல்லாட்ட சொன்னோன்னே ரசூல்லா சொன்னார்கள், நீ அநியாயம் செய்கிறாய் என்றார்கள். ஒரு அநீதிக்கு நான் துணை போக மாட்டேன் என்றார்கள். ஒட்டுமொத்த சொத்தையை நான் தர்மம் பண்ணட்டுமான்னு கேட்க இந்த அநியாயத்துக்கு நான் துணை போக மாட்டேன் என்றார்கள் ரசூலுல்லாஹ். ஏனென்றால் ஒரு வாரிசுரிமை சட்டம் என்பது ஒருவர் மரணித்தால் இன்னொருவர் பாதிப்பு அடையக்கூடாது. சொத்து இருக்கும், அந்த சொத்தினூடாக யார் யாருக்கு எவ்வளவு போய் சேர வேண்டும் என்ற வரையறையை இஸ்லாம் சொல்லி தந்து விட்டது. அந்த வரையறைக்கு உட்பட்டவாறு தான் அந்த பங்கீடுகள் பங்கிடப்பட வேண்டும். அந்த பங்கீடில் முதலாக விடுபடுவது இந்த தாய், மனைவி. இதுதான் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இறுதி பேருரையில் வாரிசுரிமை சட்டம் சம்பந்தமாக பேசினார்கள். அப்போ கவனிச்சு கொள்ளுங்க, இதில் நமக்கு தேவையான பகுதி நம்முடைய சொத்து இருக்குது, நம்மகிட்ட சொத்து இருக்குது, நம்முடைய கணவனுடைய சொத்து இருக்குது. நம்முடைய கணவன் நம்மளை விட்டும் பிரிந்து சென்றால் அந்த இடத்துல நமக்கென்று ஒரு பங்கு இருக்குது. அந்த பங்குக்காக நீங்கள் அந்த இடத்தில் வாதாடக்கூடிய உரிமையும் இருக்குது. பிள்ளைகள் பங்கு பிரிக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த பங்கு பிரிக்கக்கூடிய பங்குதாரர் ஒருத்தர் வருவார், அவரிடம் சொல்லி ஞாபகம் ஊட்டி எங்களுக்கும் ஒரு பங்கு இருக்கு என்று குர்ஆன் சொல்லுகிறது, எங்களுடைய பங்கு எங்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டும். இது சொத்துக்காக சண்டை பிடிப்பது போன்று கிடையாது, உங்களுடைய உரிமைக்காக நீங்கள் சண்டை பிடிப்பது. ஏனென்றால் உங்களுக்கு ஒரு வருத்தம் வாதை என்றால் நீங்கள் மறந்தெடுப்பதற்காக உங்களுடைய செலவினத்துக்கென்று உங்களுடைய கையில் சின்ன டிபாசிட் ஒன்று இருக்கணும். அதற்காக உங்களுடைய கணவன் தந்த சொத்து உங்களுக்கு உரிமை உண்டு. உங்களுடைய கணவர் உங்களுக்காக ஆரம்பத்தில் உழைத்தார், அதற்கு பிறகுதான் பிள்ளைக்கென்று உழைக்க ஆரம்பித்தார். உங்களுக்கென்று இருக்கின்ற பங்கில் நீங்கள் உங்களுக்கென்று உரிமையை விட்டு கொடுக்காமல் அந்த இடத்தில் உரிமையோடு பேசக்கூடிய அந்த உரிமை உங்களிடம் இருக்கிறது. இது இஸ்லாம் பெண்களுக்கென்று கொடுத்த தனி ஒரு உரிமை. ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க பெண்களுக்கு உரிமை கொடுக்கிறது இல்லைண்டு. இஸ்லாம் தான் இந்த பெண்களுக்கு உரிமை கொடுத்தது. இஸ்லாம் தான் உரிமை கொடுத்தது. இஸ்லாமிய மார்க்கம் தான் பெண்களுக்கென்று அந்த மகத்துவத்தை எடுத்துரைத்தது. பெண்களுக்கும் மதிப்பு இருக்குது, பெண்களுக்கும் உரிமை இருக்கின்ற அந்த சட்ட கோவையை வகுத்தது இந்த இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான். அந்த மார்க்கம் சொல்லுது, உங்களுடைய கரம் பிடித்த கணவன் மௌத்தாகினால், மரணித்தால் உங்களுக்கென்று ஒரு பங்கு இருக்குன்னு சொல்லுது. இது பெண்களுக்கு அநியாயம் செய்கிறார்கள் என்று இஸ்லாமிய மார்க்கத்தை விமர்சிப்பவர்கள் கூட உண்டு. அல்லாஹ் போதுமானவன், அவர்களுடைய உள்ளத்தில் இஸ்லாமிய சட்டத்தின் அடிப்படையில் சட்டங்களை புரிய வைக்க வேண்டும். அடுத்ததாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒருவர் இன்னொருவருடைய பாவத்தை சுமக்க மாட்டார்கள். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? ஒருவர் இன்னொருடைய பாவச் சுமையை சுமக்க மாட்டார்கள். அவர் ஒரு பாவம் செய்கிறாரா, அது அவரோடு. இவர் ஒரு பாவம் செய்கிறாரா, அது இவரோடு. அவரவர்கள் பாவம் செய்தால் அவரவர்களோடு சேரும், அவரவர்கள் நன்மை செய்தால் அவரவர்களோடு சேரும். இப்போ ரசூலுல்லாஹ் அதில் குறிப்பிட்டு பாவம் செய்கின்ற விடயத்தை மட்டும் செப்பரேட் பண்ணி பேசுகிறாங்க. ஒருவர் பாவம் செஞ்சிட்டார், பிள்ளைகள் தப்பு பண்ணிட்டாங்க, அந்த தப்புக்கு உம்மா என்ன செய்ய இயலாது, அந்த பாவத்துக்குரிய பொறுப்பை சுமக்க இயலாது. அவர் பண்ணின தப்புக்கு அவர் தான் பாவத்தை சுமக்க இயலும், அந்த உம்மா சுமக்க இயலாது. அவன் பண்ணின தப்புக்கு அந்த வாப்பா பாவத்தை சுமக்க இயலாது. ஒரு ஆண்மகன் பாதை மாறி திசை மாறி கெட்ட ஒரு வாழ்க்கைக்கு போறாண்டா, முடிஞ்ச அளவுக்கு திருத்தக்கூடிய அந்த தகுதி வாப்பாக்கு இருக்கு. முடிந்த அளவுக்கு போராடி மகனை நல்வழிப்படுத்தக்கூடிய அந்த பங்கு வாப்பாக்கு இருக்கு. அப்படி போராடி கஷ்டப்பட்டு எவ்வளவு அறிவுரை பண்ணி, ஏன் கவுன்சிலிங் கூட கொண்டு போயிட்டு எதுவுமே சக்சஸ் ஆகலை, அவன் சீர்கட்டு போய்விட்டான், குடிகாரனா மாறிட்டான். அவன் குடிச்சா அவனுடைய பாவம் அவனுக்கு, வாப்பா அந்த இடத்துல பொறுப்புதாரி இல்லை.
வீடுகளில், திருமண மண்டபங்களில், விழா மண்டபங்களில் போன்ற இன்னொரு இடங்களில் பயன்படுத்தக்கூடிய மின்குமிழ்கள், வீதியோர மின்குமிழ்கள், ஆயிரக்கணக்கானோர் கூடும் திடல்களை ஒளி வெள்ளத்தால் நிரப்பக்கூடிய ஃபிளட் லைட், போக்கஸ் லைட், அதே போல எலக்ட்ரிக் வயர்ஸ், ஃபேன், அயன் பாக்ஸ், டோர்ச் லைட், ஹீட்டர், கேஸ் அடுப்பு போன்ற இலத்திரனியல் உபகரணங்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் சிட்டி லைட். இலக்கம் 180 கண்டி வீதி, திஹாரிய, கலகெடிஹேன. தொடர்புகளுக்கு 03322297235.